Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wa ala alihi wa ashabihi wa tabi'in bi ihsan ila yaumil qiyamah. மதிப்புக்குரிய பிரதமர் அஜி ஷேக் மதாரி அவர்களே, பி நிறுவனத்தினுடைய நிறுவனர் சகோதர ரஸ்மி அவர்களே, இந்த வீட்டில் இருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, பல்கலைக்கழக இளங்கலை பட்டதாரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையிலே நான் அதிகாலை 4 மணி வரைக்கும் இங்கே வருவது என்பது எனக்கு இருக்கவில்லை. கடுமையான மழை புயல் காற்றோடு பயணம் செய்வது சிரமமாக இருந்தாலும் நான் வாக்குறுதி அளித்தேன் காரணத்துக்காக இங்கே வந்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் கல்வி அறிவு பாடசாலை என்பதோடு தொடர்புடையவர்களாக தான் இங்கே பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே கல்வி அறிவு பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றோம்? நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? இளங்கலை பட்டதாரிகள் வகையில் எங்களுடைய பொறுப்புகள், கடமைகள், எதிர்பார்ப்புகள் சம்பந்தத்தில் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில விடயங்களை உங்களுடைய ஞாபகத்தில் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்ததற்கு 3 பிரதானமான நோக்கங்களை குர்ஆனிலே வரையறை செய்திருக்கிறார். ஒன்று, அல்லாஹ்வை வணங்குதல். இரண்டாவதாக அவனுடைய பிறகு விளையாட்டுகளுக்கு இருக்கிறது. மூன்றாவது, இந்த பூமியை பலப்படுத்துதல். அவனை வணங்குதல் பிரதிநிதியாக இருந்த இரண்டும் நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். பூமியை வளப்படுத்தல் என்பது இமாரா சொல்லுவோம். அது இந்த உலக வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மூன்றையும் நிறைவேற்றுவது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை மிகச்சரியாக நிறைவேற்றுவதற்கான அடிப்படை நிபந்தனை அறிவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அதனால்தான் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினார். இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதல் ஆயத்தின் முதல் சூறாவின் முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று இறங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வணக்கங்கள் பரிபூர்ணமடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அதை பூமியை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், பூமியை வளப்படுத்தலை ஒரு வணக்கமாக நாங்கள் மாற்றுவதாக இருந்தால், எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அறிவு கல்வி இருக்கிறது என்பதை குர்ஆன் சுன்னாவும் மிக தெளிவாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே தான் இஸ்லாம் அறிவுக்கும் அறிஞர்களுக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய மரியாதையை மதிப்பை கொடுக்கிறது. கல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக. அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கு, ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டது. உமன் ஊத்திய ஹிக்மா ஃபகத் ஊத்திய கைரன் கஸீரா. அதுபோன்று கல்வியும் அறிவும் வழங்கப்பட்டவர்களுக்கு நிறைய அந்தஸ்துகள் வழங்கப்பட்டன என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த அறிவை கல்வியை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பது மிக விரிவாக நாங்கள் பேசலாம். அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, துரதிர்ஷ்டவசமாக இன்று உலகத்திலே 56 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளில் 100 கோடி முஸ்லிம்களும், உலகத்தில் இருக்கின்ற 137 நாடுகளில் சிறுபான்மையாக 100 கோடி முஸ்லிம்களும் என்று 2000 மில்லியன் முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற முஸ்லிம் சமூகத்தை பற்றிய சில பொது விவரங்கள் இருக்கிறது. இந்த சமுதாயம் ஐக்கியப்பட்ட சமூகம், இந்த சமூகம் அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட சமூகம், உம்மத்து ரப்பானியா, உம்மத்து வஹதானியா. இந்த சமூகம் உலகத்திற்கு தலைமையிலான இருக்கிற சமூகம், உம்மத்து கியாதி.
இந்த சமூகம் சமநிலையான சமூகம், உம்மத்துல் வஸத்தியா. இந்த சமூகம் ஒரு உலகளாவிய சமூகம், ஒரு உம்மத்துல் ஆலமியா. உங்களை நாங்கள் உலகத்திற்கு அற்புடையாக அனுப்பியிருக்கிறோம். இப்படியான பண்புகளை நாம் எதிர்பார்க்கின்ற போது நாம் அந்த பணியை சரியாக நிறைவேற்றாத தருணத்தில் தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு புரிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு மத்திய கிழக்கில் கிடைக்கின்ற கருப்பு தங்கம், எண்ணெய் வளத்தை சுத்திகரிக்கின்ற மூளையை, டெக்னாலஜியை அறிஞர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை என்பதனால் தான் அந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற பொருளாதார வளத்தின் மீது மேலே ஆதிக்கம் நீடிக்கின்றது என்றால் அவர்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டாமினன்ஸ் நீடிக்கின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே உலகத்திலே இருக்கிற அறிவை, ஆராய்ச்சியை உண்டான புதிய அறிவை மனிதன் உருவாக்குவோம். அந்த அறிவு வெடித்து சிதறுகின்றது, பிரபாகம் பாய்கின்றது. அந்த வெடித்து சிதறுகின்ற அறிவை எப்படி முகாமை செய்வது என்பதே இன்று மேலே உலகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பதனால் அவர்கள் இன்று அறிவை எப்படி முகாமை செய்வது என்று ஒரு துறை பற்றி பேசுகிறார். நாலேஜ் மேனேஜ்மெண்ட். அந்த அறிவின் அடிப்படையிலே தான் உலக பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டும், கட்டியெழுப்பப்பட வேண்டும். நாலேஜ் இக்கானமியை பற்றி பேசுகிறார். பணம் என்ற மூலதனத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மூலதனம் நாலேஜ் கேபிட்டல், அறிவு மூலதனம் என்று பேசுகிறார். இந்த வெடித்து சிதறுகின்ற அறிவை முகாமை செய்து அதனை முதலீடு செய்து அதன் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி உலகம் முழுவதும் ஒரு அறிவு சங்கமாக நாலேஜ் சொசைட்டியாக மாற வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நோக்காக இருக்க வேண்டும் என்று இந்த அபிவிருத்தி கோட்பாட்டாளர்களிடம், சிந்தனையாளர்களிடம் வலியுறுத்தி வருகிற ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அறிவை நாம் இன்று எப்படி பிரயோகிக்கின்றோம்? இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் எல்லாம் அறிவை சுமந்தவர்கள், அறிவை பெற்றவர்கள், அறிவோடு பணியாற்றுகின்றவர்கள், அறிவு கையெழுத்து செய்கின்ற ஆசிரியர்கள், அறிவை பெறுகின்ற மாணவர்கள் என்று அறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக அறிவுடைய உண்மையான தாற்பயத்தை முஸ்லிம் சமூகம் உணரவில்லை. காரணம், 200 கோடி முஸ்லிம்களில் 30 கோடி பேருக்கு எழுத வாசிக்க தெரியாது. பாகிஸ்தான் உத்தியோகபூர்வமாக அணுசக்தி கொண்ட ஒரு நாடு, இருக்கின்ற உத்தியோகபூர்வமாக டிக்ளேர் பண்ணியிருக்கின்ற ஒரு நாட்டிலே 18 கோடி மக்களில் 9 கோடி பேர் எழுத வாசிக்க தெரியாது என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பட் தட் இஸ் ட்ரூ. இந்த அறிவை பற்றிய உண்மையான குர்ஆனுடைய சிந்தனை என்ன? இதை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாங்கள் அறிவை வெறுமனே ஒரு உலக தேவைக்காக பயன்படுத்துகிறோமா? ஊழிய சந்தையிலே ஒரு தொழிலை இருப்பதற்கான ஒரு கருவியாக மட்டும் நாங்கள் அதை பார்க்கிறோமா என்றால் அந்த பார்வை முற்றிலும் பிழையான ஒன்றாகும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் இந்த அறிவை 2 வகையாக பார்க்கிறது. ஒன்று ரிவீல் நாலேஜ், இல்முல் வஹி. குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இல்லை என்றால் தோற்று விடுவார். அல்டிமேட்லி அவர் ஃபெயிலியர், நோ டவுட். இரண்டாவது இன்னொரு நாலேஜ் இருக்கிறது, அக்யூரேட் நாலேஜ். மனிதன் தன்னுடைய சிந்தனை, ஆய்வுகள், தேடல்களின் ஊடாக உலகத்தில் பெற்றுக்கொண்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச்சின் மூலம் மனிதன் பெற்றார். குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் 2 அறிவு மனுஷனுக்கு தெரியும். அதெல்லாம் இன்னும் எதிரிட்டே போகிறீங்க. வயது சமாளிக்கே போகிறீங்க. astronomy, geography, geology, chemistry, zoology, botany எல்லாவற்றையும் நீங்கள் படியுங்கள். இறுதி விளைவு அல்லாஹ் ஒருமிக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். அந்த அறிவுகளுக்கு தேவை. பூமியை வளப்படுத்த வேண்டும். வல்லதி அன்ஷஅக்கும் மினல் அர்தி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா. அந்த அறிவை பூமியிலிருந்து நாம் உங்களை படைத்தோம், அதை வளப்படுத்துவதற்கு உங்களை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். அதை வளப்படுத்துவதற்கு எங்களுக்கு உலகத்தை பற்றி அறிவு வேண்டும். ஜியோலஜியை, அஸ்ட்ரோனமியை, ஜியோகிராஃபியை பற்றி அறிவு எங்களுக்கு வேண்டும். இஸ்லாமிலே கூறு போடவில்லை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அதை கூறு போட்டிருக்கின்றோம். அந்த கூறு போடுவதற்கான முக்கியமான காரணம் என்றால், நான் உலகத்தில் பெற்ற பல்கலைக்கழக கல்வியாக இருக்கட்டும், அல்லது உலகம் சார்ந்த கல்வியாக இருக்கட்டும், அந்த கல்வியெல்லாம் ஒருமையே உலகம் சார்ந்தது மட்டும்தான். இதற்கும் ஆன்மீகத்திற்கும் மறுமைக்கும் அல்லாஹ்வுக்கும்
இந்த இடம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அறிவு கோட்பாட்டை புரிந்து கொள்ளாத எந்த ஒரு ஷரியத்துமானவராக வேண்டும், முதலாவது ஒரு மதரசாவிலே முதலாவது கற்பிக்கப்பட வேண்டிய பாடம் குர்ஆன் ஹதீஸ் அல்ல, இஸ்லாமிக் எபிஸ்டமாலஜி, இஸ்லாமிக் அறிவு கோட்பாடு. நீ 7 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் படித்து வந்த இஸ்லாம் அறிவு என்றால் என்ன, அதனுடைய மூலங்கள் என்ன, அதனுடைய ஒருங்கின் ஞானம், அறிவில் பாடுபட்ட பண்புகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, பொறுப்புகள் என்ன, இதெல்லாம் பெருசுகளை படிக்கிறோம். நான் சொல்லியிருந்தேன் 700 முதிர்பாய்கள் மதரசாவிலேயே 700 கோடி வருடம் செலவழிக்கிறோம். அது மதரசாவிலேயே அதனால் 1000 பேரை வெளியாகி இருக்கின்ற ஒரு மதரசாவிலிருந்து 20 பேர் ஒருவா வருவார்கள் என்றால் யார் நவாசுரையில் இல்லைன்னா என்ன காரணம் சொன்னால் அறிவை ஏன் வளர்க்கிறோம் என்பதற்கு அறிவென்றால் என்ன அறிவை வளர வேண்டும், அறிவு என்றால் என்ன என்ற அறிவை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும், அறிவு பெற்றவருடைய பொறுப்புகள் கடமைகள் என்ன என்றால் கற்பிக்க வேண்டும். அது மதரசாவுக்கு பொருந்தும், பல்கலைக்கழகத்திற்கு பொருந்தும், பாடசாலைக்கு பொருந்தும், உலகத்தில் உள்ள எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா உலகத்தில் கல்வியாளர்கள் வெறும் பேசி என்பதை கூட கலைக்கிறார். ஏன் கலைக்கிறார்? ஆனால் அறிவை நாங்கள் ஒரு சட கூடாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால் உலகத்தில் பெரும் பெரும் பிரச்சனைகள் தலையிட்டு குளோபல் வார்மிங் என்கிறோம். கிளைமேட் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் எங்கேயுமே பேலன்ஸ் வருது. மகர் ஃபசாத் மகர் கஸ்பத் ஐந்தாஸ். எனவே இந்த விடயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த 2 அறிவையும் நாம் வருவோம். தாரிக மபலகும் மினல் உலக அறிவை மற்றும் ரிவி எக்விவலன்ட் வாயை மட்டும் பெற்ற சொல்ற கடவுளுக்கு அர்த்தம் தெரியும் சொல்றாங்க. இல்லடி லெவலுக்குள்ள ஃபைனலி கடவுள் வந்து ஒரு டெம்பிள்ல உறணும். அப்பதான் நான் கடவுளை நம்புவேன். அல்லாஹ் சொல்ற தாரிக மபலகும் மினல் மடையிலே உங்களுடைய பகுத்தறிவுக்கு ஒரு அளவு இல்லை. உனக்கு விளங்காத கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நான் நபிமாருடைய உலகத்தை அறிவிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்றார், மறுமையில் இறைவனுக்கு எதிரான ஆதாரங்களை மனிதன் முன்வைத்திருக்க கூடாது என்பதற்காக நபிமார்களை இருக்கிறோம். குர்ஆனிலே வசனம் என்ன சொல்றார்? நபிமார்களை நான் உலகத்தை அனுப்புறேன்னு சொன்னா விஷாலைக்கு இந்த நாளை அவங்க சொல்லுவீங்க என்று சொல்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க தெரியாது. சொர்க்கம் இல்லாத இரண்டாவது அறிவு சார்ந்த அதனுடைய கோட்பாடு என்னவென்றால் இந்த அறிவு ஆதாரபூர்வமாக இருக்கும். குல் ஹாக்கு குர்ஆனுக்கும் இன்குன்தும் சாதிகீன். knowledge ஆதாரபூர்வமாக இருக்கும். மூணாவது அல்லாஹ் சொல்கிறார், அந்த அறிவை அல்லாஹ்வுடைய பெயரால் தெரிவிக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நாலாவது அல்லாஹ் சொல்றார், அறிவு ஒரு மனிதனுக்கு செயலோக்கத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். வஜா ரஜுல் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ கால யா கௌம். நகரத்தில் ஓடிப்புறத்திலிருந்து ஓடி வந்து தன்னுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு சொல்லுகின்றான். அவன் ஓடி வர வேண்டும், அவனுடைய ஈமான் அவனை ஓட வைக்க வேண்டும், அந்த உண்மை மக்களுக்கு சொல்வதற்கு தூண்டுதல் வைக்க வேண்டும். அந்த தூண்டுதலை அளிக்காத அறிவு அல்ல, செயலோக்கத்திற்கு அறிவித்து செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. அதில் ஒன்று இந்த அறிவு இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலே மிக மிக விரிவானது. அது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான். எப்படி கடலிலே கப்பல் ஓடுகிறது கேட்டால் ஆர்டிஃபிஷியல் படி ஓடுது. ஆர்டிஃபிஷியல் படி கப்பல் ஓடுது. அல்லாஹ்வுடைய படி கப்பல் ஓடுது. அந்த விதியை ஆர்டிஃபிஷியல் கண்டுபிடிச்ச அவ்வளவுதான். எனவே இந்த மூணு கோடலில் இஸ்லாத்தை அதே போன்று அறிவை பெற்றவருக்கு பொறுப்புகள் கடமைகள். அது அறிவுக்காக அல்ல,
உன்னை கொண்டு ஒரு மனிதனுக்கு இறைவனை வழிகாட்டுவது சிவந்த ஒட்டகையில் உடன் இருப்பதை விட மேலானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையாக சொல்ல போனால் உலகத்தில் இந்த அறிவுடைய தாற்பயம் அறிவுகளுக்கே அவசியம். அதனால் எப்படி உலகத்தை நாங்கள் மாற்றலாம் என்ற சிந்தனையில் இருந்து முஸ்லிம் சமூகம் வெகு தொலைவிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், நமது பக்கத்தில் இருக்கிற இந்தியாவிலே 130 கோடி மக்களுக்கு 8500 பல்கலைக்கழகங்கள், உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவிலே 30 கோடி மக்களுக்கு 300 மில்லியன் மக்களுக்கு 5500 பல்கலைக்கழகங்கள் இருக்க 200 கோடி உலக முஸ்லிம்களுக்கும் 1350 பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கு. உயர்கல்வியிலே உலகத்தில் உள்ள டாப் 500 யூனிவர்சிட்டிஸ், டாப் 500, டாப் 20 or 100 அரபு முஸ்லிம் நாட்டில் உள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகமும் உலகத்தில் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் உள்ள 8500 ஒன்று, இந்தியாவில் 8500 டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் குளோபல் யூனிவர்சிட்டிஸ் ஒன்று. டாப் 20 ல 15 யூனிவர்சிட்டிஸ் belong to USA. யூனிவர்சிட்டில நாங்கள் ஒரு தெரியாத சிலபஸ் பாடம் வாங்கி செல்பேட் கொண்டு வர பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்திலே இருக்காது. அந்த பல்கலைக்கழகத்தை நான் சொல்றேன். உலகத்துல நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெடிசின்ல புதிய புதிய ரிசர்ச்சை கொண்டு வந்து புதிய புதிய உற்பத்திகளை கொண்டு வந்து அப்படி உலக பொருளாதாரத்துக்கு மெடிசினுக்கு டெக்னாலஜிக்கு சயின்ஸுக்கு கல்வி பண்ற யூனிவர்சிட்டி டாப் 20 யூனிவர்சிட்டிஸ் in the world லே ஃபைனான்ஸ் அமெரிக்கா. இந்த இடைவெளியை நாங்கள் மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசமாக பார்க்கிறோம். இந்த பேசுகின்ற பொழுதே பல பிள்ளையாக நினைப்பார்கள், அப்ப நாங்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இல்லை, இரண்டையும் சமநிலையில் பார்க்கக்கூடிய பிரயோகிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறவில்லை. உலகளாவிய இந்த பார்வை 1960களில் 70களில் எல்லாம் அந்த கல்வி பற்றிய என்னுடைய பார்வை படிப்பிற்போக்காக இருக்கிறது. அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னார்கள் இந்த தசாப்தங்களிலே from Indonesia to Morocco, பெண்களுக்கு நீங்கள் வாசிக்க கற்றுக் கொடுங்கள், எழுத கற்றுக் கொடுத்து விட வேண்டும். ஏழு கேட்கப்பட்ட அவர்கள் காதல் கடிதம் எழுதி விடுவார்கள் என்று சொல்கிறார். இன்றைய இந்த பூமி பரப்பிலே the planet is last country has given the driving license to women. சவுதி அரேபியாவிலே பைலட்டா, பாகிஸ்தானிலே பைலட்டா இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் மேல் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நீங்கள் இந்த சபையை கூட பார்க்கலாம். பல்கலைக்கழகத்தில் அனுமதிப்பதற்கின்ற கடந்த ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியை அனுமதிப்பதற்கு கிட்டத்தட்ட 85% பெண்கள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டியை தவிர ஏரியா எல்லாரும் லோ, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மெடிசின் 80% அதிகமாக உழைப்பதை பெண்கள். அது மகிழ்ச்சிக்குரியது. 1990களில் இலங்கையை பற்றி விவாதம் இருந்தது. பெண்கள் கற்கிறார்கள் இல்லை, அவருடைய பெற்றோர்கள் அவர்களை 19ஆம் ஆண்டு நிறுத்துகிறார்கள் என்று விவாதிக்கப்பட்டது. அதனால் உயர்கல்வியிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் பெரிய வாதங்கள், புத்தகங்கள், ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊழலுக்கு புத்தகங்கள் இன்று வரை விவாதம் நடக்கிறது. சொன்னா பொம்பளை கூட படிக்கிறாங்க, பொம்பளை படிக்கிறது கூட. அடுத்த மாப்பிள்ளை வந்து படிக்கிறாங்க 85% சொன்னா 15% படிக்கிறாங்க. இது ஒவ்வொரு முஸ்லீம் ஸ்கூல்லையுமே பாருங்க, அட்வான்ஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 20
30,000 40,000 போனதால் நாங்களும் அந்த தேசிய அதிகரிப்பு விகிதத்திற்கேற்ப டிஸ்ட்ரிக்ட் கோட்டா 85% 90% டிஸ்ட்ரிக்ட் கோட்டா மேரிட் வந்து ஜாஸ்தி இருந்தா தேசிய கல்வி ஆணையங்களுடைய பரிந்துரையின் படி எல்லாத்தையும் மெரிட் ஆகினா நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி போவதில்லை ஒரு மோஸ்ட்லி கோட்டா பேசா சாதாரண அதாவது அவசியமாக மாற்றம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அது லைன் பேஸ் தெரியல கோட்டா. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெடரல் பார்த்தா 10% நாங்கள் ஓவர்லாம் 42,000 மாணவர்கள் 4,400 மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் எல்லா ஃபெடரலிஸ்டும் 15 யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க ஸ்ரீலங்காவில் நடந்த கல்வியான. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10% ஒரு எல்லா ஃபெடரலிஸ்டும் பொதுவாக போயிருக்கோம். மெடிசின்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 222 முஸ்லிம் மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே கல்வி பெற்றிருக்கிறார் மெடிசினிலே. அதிலே 142 பேர் கேர்ள்ஸ். சாயிப்பவர்கள் 82 பேர் தான் 82 பேர் தான் பாய்ஸ். அவர் 142 நடந்து பார்ப்போம் 60-70% கேர்ள்ஸ் தான் போறாங்க. கேர்ள்ஸ் போகட்டும் கட்டாயம் போகணும். ஏன்னா ஒரு பொம்பளை படிச்சா ஒரு குடும்பம் படிச்சு குடும்பம் படிச்சா ஊர் படிச்சா நாடு படிச்சு கண்டிப்பா படிக்க முடியும். ஆனால் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா ஆம்பளை படிக்கிறாங்க. முழு ஸ்ரீலங்காவே கிரேட் 10ஓட 80%, கிரேட் ஓரளவோட 50% மாணவர்கள் ஆண் மாணவர்கள் பாடசாலை கல்விக்கு விடை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் அவர்கள் எங்க போகிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றது ஒரு பெரிய பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்றால் 142 லேடி டாக்டர்ஸ் விரும்புகிறாங்க யூனிவர்சிட்டி கூடு மாப்பிள்ளைக்கு 42 இஸ் ஆல்ரெடி சொசைட்டில இது ஒரு மேஜர் இஷ்யூவாக மாறிவிட்டது. நாம டிஸ்கஸ் பண்ணல இதுல ஒரு பேலன்ஸ் எங்களுக்கு கொண்டு வர முடியாவிட்டா ஃபியூச்சர்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குமா சந்தேகம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஆண் பிள்ளைகளை முறைசார் பாடசாலை கட்டாய 13 ஆண்டு கால கல்வி அவர்களுக்கு முழு நிறைவாக வழங்கப்பட வேண்டும். அவர்களிடையே ட்ராப் அவுட் ஆகிறார்கள் சொன்னால் என்ன காரணம் என்பதை சரியாக கண்டு அவர்களை இந்த பாடசாலை கல்வியை பூரணப்படுத்துவதற்கான எல்லா வழிவகைகளையும் நாங்கள் ஒரு சமூகம் என்ற வகையில் செய்யப்படுவோம். ஏனென்றால் கல்வி கிடைக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன என்று பல ஆய்வுகள் நடந்திருக்கிறது. ஒருவருடைய வருமான மட்டத்திற்கு கல்வி மட்டத்திற்கு இடையே தொடர்புகிறது. ஒருவருடைய சமூக அந்தஸ்துக்கு கல்வி மட்டத்திற்கு இடையே தொடர்புகிறது. ஒரு சமூகத்துடைய குற்றச்செயலுடைய வீகாசாரத்திற்கு கல்வி மட்டத்திற்கு இடையே தொடர்புகிறது. வணிகார என்ன செய்வார்கள் ஈஸியாக கல்வியாக ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவாங்க. அப்ப அவர்களுடைய சமூகத்தில் ஒரு நெறிப்படுவார் ஒருவராக நாங்கள் மாற்ற போகிறோமா அல்லது ஒரு நெறி முறைகளை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு நல்ல பெரியான ஆக்க போகிறோமா என்பது அவர்களுக்கு ஒரு நிறைவாக கல்வி வழங்குவதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த இடத்தில் தவறு ஒரு பிரச்சனை என்ற நாங்கள் இந்த நாட்டில் பிசினஸ் கம்யூனிட்டி உண்மைதான் பிசினஸ் கம்யூனிட்டியா இருந்தோ இப்ப இல்லாத உலகத்துக்கு ஒரு அறிவு கொண்டு பாருங்க. அந்த அறிவு இப்ப நாங்கள் மாநில கடை போடணும்னா எந்த கடையை போடணும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளவு வரும் இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராஃபிட் வருமா இதெல்லாம் கணக்கு பார்த்து தான் மேலே போடணும். அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதான் நுழைவு இக்கோனமி. நாங்கள் ஏன் தெரியுமா பொருளாதாரத்திலே பின்னடைந்த முஸ்லிம் சமூகம் அது வணிகத்துறையை நாங்கள் எங்களோட கை நழுவி போனதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னா பதியுத்தீன் மஹ்மூத் அவர்கள் சொன்னது போல எதிர்காலத்தை பார்க்கின்ற 4 பேர் எங்களுக்கு இல்லை என்று அவர் சொன்னார். உண்மை அல்ல. நிறைய ஒரு பெரிய பிரபலமான ஒரு நகரத்தில் 12 கோடி போட்டு கடையோடு போட்டார். பெரிய ஷாப்பிங் மால் ஒரு பெரிய பேட்டை போட்டார். 2-3 மாதத்துல கடையை போட்டார். சுத்தி வர இருக்கிறதெல்லாம்
சிங்கள வில்லேஜஸ் அதுல இருந்து வந்து மக்கள் கஸ்டமர்ஸ் சாமான் வாங்கி இவர கடை பிள்ளைக்கு லாபம் வரும் என்று அவர் கணக்கு பார்க்கல. சும்மா போட்டார், கொட்டினார் இன்வெஸ்ட்மெண்ட் 3 மாதத்துல கொட்டி கொடுத்தாரு. இதான் நுழைவு எக்கானமி என்று சொல்லுவோம். சும்மா வந்து காசு இருந்தா இல்லை, அப்படிதான் அரபு எங்கே பணம் இருந்தா என்ன சொன்னா அரபு எங்கே வல்லரசா மாறிக்கும், முதலாம் மண்டலமான மாறிக்கும், அணுபலமுள்ள நாடுகளா மாறிக்கும். தங்களோட 12 அரபு நாடுகளுக்கு வாசற்படியில் ஒரு 63 லட்சம் இருக்கிற யூதர்கள் இஸ்ரேலில் அவர் கணக்கு பார்த்து பார்த்தே போதும். 40 கோடி மக்களுக்கு மத்தியில் 63 லட்சம் பேர் இவ்வளவு பலமா இருக்கிறான்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வெண்பாலத்தை தவிர்க்க முடியாது என்று கருதும் அளவுக்கு அது பயன். ஆனபடியே நாங்கள் சொல்லுவோம், குறைந்தபட்சம் ஒரு பேலன்ஸ் ஆவதை இதை பத்தி நாங்கள் யோசிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு இந்த நாட்டிலே அவர் சொன்னது போல 2.5 லட்சம் பேர் ஏழை செய்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் குவாலிஃபை பல்கலைக்கழக அனுமதிக்கு தரப்படுகிறது. ஆனால் நுழைவு அனுமதி 40,000 பேர் வருகிறது. அந்த 40,000 பேருக்கு சாதாரணமா ஸ்ரீலங்காவில் ஏழை செட் பண்ற பிள்ளைகள் ஒரு 15% யூனிவர்சிட்டி உள்ள போகுது. அதுதான் கனடாவில் 30%, யூஎஸ்ஏ 40% வச்சிருக்காங்க. படிச்சவர்கள் யூனிவர்சிட்டி போறோம்னு சொன்னா இங்க இப்பதான் பயணிக்கும் அந்த 10 இருக்கு. அப்ப இது ஒரு கடுமையான போட்டி தன்மை உள்ள ஒரு தன்மை இல்லை. ஆனா 2வது வீரர்கள் இருக்கிறாரு பல்கலைக்கழக கல்வி மட்டும்தான் என்று அர்த்தப்படும் அளவுக்கு அது மட்டும்தான் இருக்கு. இந்த வொகேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் பல்கலைக்கழக கல்வி போன்று எங்கேயும் வளர்ச்சியாக இல்லை. அது பெரிய விஷயம். அப்ப பல்கலைக்கழக கல்விக்கு ஒரு மாணவன் நுழைவு அனுமதி பெறுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலே இங்கே சொல்லப்பட்டது போல ஒரு பெரிய பாட்டு. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பாக்கியத்துக்காக, இந்த வாய்ப்புக்காக. இந்த வாய்ப்பை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அறிவை பெறுகிறீர்கள், அறிவோடு ஊடாட்டம் செய்கிறீர்கள். அந்த அறிவை பெற்றுக்கொண்டு ஒரு மட்டதறியாத சமூகத்துக்கு பாருங்கள். நீங்கள் அறிவை பெறுகின்ற பொழுது, விடுமுறைக்கு வருகின்ற பொழுதே உங்களுக்கு சில பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றன. அதை பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டலோடு இந்த உரையை நிறைவு செய்யலாம். அன்புக்குரிய பல்கலைக்கழக இடர்கலைப்பட்டதார்களே, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் கற்கின்ற காலத்தில் உங்களுடைய முன்னுரிமைக்குரிய விஷயங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்னுரிமை ஃபிக்ஹுல் அவுலவியா, priority is இது முஸ்லிம் சமூகம் தவறப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நான் ஒரு விஷயம் ஒருவர் நிர்வாணத்தோடு இருக்கிறார் சொன்னா ஒரு ஆடை கிடைச்சா முதல்ல அவங்கள வரைக்கணும். முஸ்லிம் சமூகத்தில் நடக்குது, தலையில கட்டிட்டு நான் சுத்தத்தை போடுறேன்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. முதல்ல அவரத்தை வரைக்கணும். இதுதான் முழு உலகத்திலும் நான் எதை பேசுவோம், எதை விவாதிக்க, எதை தேர்வெடுக்கிறோம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா இந்த கன்செப்ட் நாங்க அப்படி விட்டுட்டோம். நீங்க யூனிவர்சிட்டி படிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிரையாரிட்டி ஏரியா, பிரையாரிட்டி என்ன, முதலாவது சொல்றீங்களோ, நீங்க எந்த ஃபேக்கல்டியில கற்கிறீங்களோ, எந்த சப்ஜெக்ட படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டிலே ஆழமான நிபுணத்துவ அறிவை நீங்கள் பெறணும். அது முக்கியமான விஷயம். மெடிசினா, engineering, yoga, arts, whatever, expert knowledge power உங்களுக்கு இருக்கிறது. அது மிக முக்கியமானது. சும்மா நான் படிச்சே பாடுவாங்க, எக்ஸாம் செஞ்சே கிராஜுவேட் ஆகிட்டேன்னு சொல்லாம நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட் பவரை அறிவிப்பது. அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும். இரண்டாவது விஷயம், கடந்த 25-20 ஆண்டுகளுக்கு இலங்கை ஒரு சேர்ந்து செய்கிறார். 1 மாசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு 65% கிராஜுவேட்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆங்கிலம் அது தன்னளவில் ஒரு குவாலிஃபிகேஷன். மொழி ஆளுமை, உங்களோட மொழியை நீங்க பொலிஸ் பண்றதுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு
இப்ப நீங்க பாக்கலாம் 7 ஆண்டுகள் ஒரு அரபி மதரசால படிக்கிற பிள்ளைக்கு வெளியே வந்து அரபு பேச தெரியாது. வடமத்திய மாகாணம் அலுவலகத்துக்கு உலகமையில இருந்து ஒரு புள்ள ஒரு கிராமப்புறத்தில் படிச்சு யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபீல்டுக்கு வராங்க. மெடிசன் பண்ணி டாக்டர் அவங்க ஒரு நேரம் அவன் சாதாரண இங்கிலீஷ் பேசுறான். அப்ப எங்க கோளாறு இருக்குது யோசிச்சு பாருங்க. சோ மெடிசன் ஃபேக்கல்டி அது நிர்பந்தமாக ஆங்கிலத்தில் லெக்சர் கேட்டால் என்ன செஞ்சா டிஸ்கஸ் பண்ணினா நிறைய அவங்க ஆங்கிலம் பார்த்துட்டு உண்மை எம்ஏஎம் லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் சமாஸ் உண்மை. அதுக்காக நடைமுறைப்பட்டதாக இருக்கு. லோ ஃபேக்கல்டி பிள்ளைகளுக்கு காமர்ஸ் பிள்ளைகளுக்கு இது சரியானது நாங்கள் ஏற்க மாட்டோம். ஆனால் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மொழியை மேக்ஸிமம் போலீஸ் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தலாம். மூணாவது, உங்களுடைய துறைக்கு வெளியே துறையிலும் துறைக்கு வெளியே உங்களுடைய நுழைவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பல்கலைக்கழக நூலகத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தும். நிறைய வாசி என்றால் கலைத்துறை ஹாஸ்பிட்டல் நிறைய மெடிசின் போல நிறைய பிஸியாக இருக்க மாட்டாங்க. நிறைய ஓய்வு நேரங்கள் அந்த நேரங்கள் எல்லாம் அதிகமாக யூனிவர்சிட்டியோட லைப்ரரியில் உள்ள புத்தகங்கள் நீங்கள் புத்தகத்தை உங்களுக்கு கிடைக்க அது ஒரு அதிகபட்சம் நீங்கள் அதை பயன்படுத்தின நிறைய வாசியுங்கள் உலகத்தில் தோன்றிய ஒரு மதத்தின் வேதத்தினுடைய முதலாவது வாக்கியம் இஸ்லாத்தின் கடைசியாக இஸ்லாம் முந்தி வந்த எல்லாத்தையும் காட்ட முடியாத ஒரு வேதத்தின் முதல் வாக்கியம் வாசியம் சொல்லுங்க. குர்ஆன் மட்டும் சொல்லுங்க. குர்ஆன் மட்டும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் வாசிக்கிறோமே யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் பார்த்து ஒரு லெக்சர் பழைய நோட்ஸ் கொடுக்கும். அதை பார்த்து போய் படிக்கலாம். இங்க மிம்பர்ல ஒருத்தவங்க ஒரு பழைய டயரி உண்டு பழைய எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்க ஊர்ல ஒரு ஒருத்தவங்க அவருடைய முதல் வாக்கியம் ஓ மகாஜனங்களே 95 ஒருத்தவர் சொன்னார் ஓ மகாஜனங்களே ஒரு வாக்கியம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபராவ் மூசா அவர்களுக்கு போற நேரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் இது. இதே இருந்தாலும் சொல்றாங்க பார்த்தா அவர் மதுகார படிக்கிறது அந்த டயரியில் அந்த வாக்கியத்தை வெளிப்பாடமாக இடத்துல சொல்றாரு ஓ மகாஜனங்களே அப்படின்னா தூங்கி கொண்டு போராடிப்பா முடிச்சு கொண்டு தூங்கிடுவோம். இதனை வழியில் நடக்குது. மொழியே எங்களுக்கு இல்லை. மொழியே குதிரை பேசுகிற சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல வந்தது கேட்டா யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள் உங்களோட நுழைய எக்ஸ்பர்ட் ஆகுங்க. நிறைய வாசிங்க, லைப்ரரி யூஸ் பண்ணுங்க, லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இங்கிலீஷ் தமிழ் நாங்கள் எல்லாத்தையும் தமிழ் தான் சொல்ல போகிறோம். என்னத்தில் படித்த யாரும் இங்கிலீஷ்ல பர்சனலாக கட்டளை லாங்குவேஜ் படி இது சமூகத்தில் வந்து சொல்லணும் தமிழ் தான் சொல்லணும். எனவே பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்க்கணும்.
இப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு நல்ல புரிதலை அடுத்த மாணவர்களுக்குள் உருவாக்குகின்ற வகையில் நம்முடைய நிலைமை இருக்க வேண்டும். நீங்க மோசமானவர்களாக, நீங்க ஒழுக்கம் கட்டவர்களாக, நீங்கள் ஒரு தலைவர்களாக இருந்தால் இஸ்லாத்தை முஸ்லிம் சமூகத்தை பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த ரோல் மாடலாக நீங்கள் இருப்பது என்பது மிக முக்கியமானது. அதுக்கு மிக கவனமாக இருக்கணும். மிக முக்கியமானது இஸ்லாத்தை பற்றி, இலங்கை முஸ்லிம் சமூகத்தை பற்றியும் சரியான ஒரு புரிதலை முஸ்லிம் அல்லாத மாணவர்களுக்குள்ளே கட்டியெழுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு களமாக நீங்கள் பல்கலைக்கழக கல்வி பார்க்கணும். அதை கேட்டு நாங்கள் மிக அது முக்கியம். இப்ப நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க, இதைத்தான் நீங்க முழுமை செய்ய முடியும். நீங்க வெளியே வந்து கிடையாது. உதாரணமாக ஒரு விடுமுறை சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ரோல் நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு போகலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பிரின்சிபலா இருந்தால் அவரோட பேசலாம். சார், நான் ஒரு மாசம் 3 மாசம் எனக்கு விடுமுறை, ஸ்கூலுக்கு நான் முதல் சப்ஜெக்ட் ஃப்ரீயா செய்வேன் என்று நீங்க பண்ணுவீங்க. ஆனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரோல் பிரின்சிபல் மாதிரி வகை நான் கடைசியா பேஸ்புக் எழுதுவதற்கு நியதி வச்சுக்கிற ஒரு சப்ஜெக்ட் அதை 3 வாட்டி கொண்டு நான் போய் முடிஞ்சு வித்தியாசமான பல இடையறையை பிரின்சிபல் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க கேட்டகரைஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டிகல் எழுதுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறேன். அது ஒரு விஷயம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னா நீங்கள் வந்து படிக்கணும். இரண்டாவது விஷயம், நீங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க ஒரு ரிசர்ச் மைண்டை உருவாக்கி கொடுக்கணும். குல் ஹாத்து முஹாத்து குன்தும் சாதிகீன். குர்ஆன் பார்த்து சொல்லுது, அவர்கள் சொல்வது உண்மை என்றால் ஆதாரத்தை கொண்டு வருவார் சொல்லுங்கள். ரிசர்ச் மைண்ட் சும்மா குறுக்குத்தனமாக ஒரு விடத்தில் ஏற்றுக்கொள்ளும். ரிசர்ச் மைண்ட் அஃபலா யர்ஜூ அஃபலா யன்து அஃபலா யதபர் அஃபலா யதஃபக்கர் அஃபலா யதஃபக்கர். இந்த மாதிரியான சொற்பிரயோகங்கள் ரிசர்ச் மைண்ட் தான் விளக்கப்படும். அந்த ரிசர்ச் மைண்டோடு நீங்கள் சமூகத்துக்கு வர வேண்டும். சமூகத்தினுடைய பிரச்சனைகளை வெறும் அவதாரங்களாக, ஊகங்களாக, கற்பனைகளாக முன்வைக்காமல் ஒரு ஆய்வு அடிப்படையில் முன்வைக்கின்ற ஒரு கல்ச்சரை நீங்களா கட்டியெழுப்ப நீங்கள் பல்கலைக்கழகப்படுத்த சமூகத்தில் நான் பார்க்க ஒரு பெரிய குறைபாடு என்றால் எல்லா சமூகத்தை அறிந்தவர்களுக்கு நான் நினைச்சு கொண்டு அவதாரம் நினைச்சு அப்படி ஒரு பிரச்சனையினுடைய வடிவம் எவ்வளவு குவான்டிட்டி குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் வேல்யூஸ் அதற்கான பிரச்சனையுடைய காரணத்தை உங்களுக்கு புரிய முடியாது. நான் கடைசியில் ஒரு ஆய்வு மதரசாக்களை பற்றி நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம் சமூகத்தின் பணம் 700 கோடி ரூபாய், சும்மா அதில் 7,000 கோடி ரூபாய் வருடாந்தம் மதரசா கல்விக்காக செலவு செய்யப்படுகிறது. அவ்வளவு தொகை செலவு செய்யப்படுகிற கல்வியுடைய அவுட்கம் quality of the protection நாம் யோசிக்கிறோம். அப்ப அந்த ரிசர்ச் கல்ச்சர் சமூகத்தை டெவலப் பண்ற ஒரு மிகப்பெரிய குரூப் உங்களுக்கு நீங்க அதை செய்யணும். ரிசர்ச் முதல்ல பல்கலைக்கழகத்தில் நீங்க ஸ்பெஷல் பண்ணீங்க, அதுக்குரிய கம்மி ரிசர்ச் கம்மி நான் ஒரு சொல்றேன் கேட்டா எனக்கு பல்கலைக்கழகத்துல போர்டு யூனிவர்சிட்டி ரிசர்ச் நான் கலை போட்டு சார் ரிசர்ச் கலை போட்டு நோட்ஸ் இருக்கேன் சார் நோட்ஸ் எழுதுறதுல ரிசர்ச் என்றது டு எக்ஸ்ப்ளோர் யுவர் நாலேஜ். ஒரு புதிய அறிவை நீ கண்டுபிடிப்பதுதான் ரிசர்ச். இவ தலைப்படுறது கூட அதை பொலிஸ் பண்ணி கொடுக்கணும்னா நோட்ஸ் கொடுக்கணும்னா அது ரிசர்ச் ஆகும். அது புதிய நூலகம் தெரியுமா இல்லையே. யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க ரிசர்ச் எவ்வளோ படிக்கிறாங்க லைக்ஸாக நடந்துக்கிறாங்க இல்லை. ஆனால் நீங்கள் அதை சரியாக படிக்க வேணும், ரிசர்ச் செய்ய வேணும், கமிட் பண்ணணும். தாய் கொஞ்சம் பசிக்கணும். அந்த ரிசர்ச் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் நான் தெரியுமா சொல்றேன், ரிசர்ச் கமிட்மெண்ட். உடனே இலங்கையிலே ஸ்ரீதேவன் கூட பல்கலைக்கழக ஒரு பேராசிரியர் 1960 வெகசித் ஸ்ரீலங்கான ரிசர்ச் முடிச்சிருக்காரு. வெகசித் ஸ்ரீலங்கா ரிசர்ச் சரியாக செய்யணுன்றதுக்கான பேராசிரியர் என்ன செய்தார் கேட்டால் 6 மாதத்துக்கு அவர் பிஜிஆர் இருந்தார். நம்புகிறோம் அப்பதான் அந்த ரிசர்ச் மேக்ஸிமம் சயின்டிஃபிக் மேக்ஸிமம் அந்த ரிசர்ச் வந்து புறமைத்தன்மை உள்ளதாக இருக்கும். ஆப்ஜெக்டிவாக, நாட் சப்ஜெக்டிவ் பட் ஆப்ஜெக்டிவ்.
இருந்தால் இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டோட நீங்க வரணும். அதுக்கு நீங்க கமிட் பண்ண வேண்டும். நாலாவது விஷயம், நீங்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள், வெளியே வருகிறீர்கள், உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. நீங்க சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும். சோசியல் சர்வீஸ், சோசியல் ஆக்டிவிசம். இந்த எல்லாருமே தன்னுடைய சுய லாபங்களுக்காகவே சமூகத்தை விட்டு படைக்கிறார்கள். அரசியல்வாதிகள் விட்டு அது சமூகத்தை தூக்குறவர்கள் யார்? சமூகத்துடைய தூக்கலா இருப்பவர்கள் யார்? எனவே சமூகத்திற்கு நாங்கள் ஏதாவது பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சோசியல் ஆக்டிவிசத்தை நாங்கள் வளர்த்துக் கொண்டு எங்களால் முடியுமான சமூக பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அது அஞ்சாவது, நீங்கள் உங்களுடைய சில மெடிக்கல் இ-ஃபேக்கல்டி படிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் பெரும்பான்மையிலே அதிகமான ஸ்காலர்ஷிப் பெறுவார்கள். ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல தான் கூடுதலாக சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறைவாக தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அது கிடைக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலாக இருக்குது. அவர்கள் ரிசர்ச் மைண்ட் அண்ட் கல்ச்சர் டெவலப் பண்றது, சமுதாய பணிகள் செய்வதற்கு அப்பால் நேரடியாக சமூக பணிகளுக்கு ஃபண்ட் பண்ண அவர்களால் முடியும் என்றால் முடியும். அவர்கள் ஃபண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஐடிபி நிறைய ஸ்காலர்ஷிப் எடுத்தாங்க என்ற மாணவர்கள் மெடிக்கல் செக்டருக்கு ஏதோ பண்டில் சைன் பண்ணிங்க நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். 99% மாணவர்கள் ரீஃபண்ட் பண்ணல. பண்ணலாம். அல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், உலகத்தில் உள்ள பல கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பின் உருவாக்கம் தான் நான். அதைதான் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு முறை 1000 முறை சிந்திக்கிற எப்படியெல்லாம் நான் திருப்பி அவர்களுக்கு கொடுத்து விடலாம். ஸோ நாங்கள் திருப்பி கொடுக்குற வாழ்க்கையில் கொடுக்கணும். எனக்கு யாரும் நினைக்கிறார் எஸ்எல்பிஎஸ் கல்வியை பற்றி மெடிக்கல் இதெல்லாம் நான் கூட போகணும்னு சொல்றேன். அதுக்குள்ளே ஒரு ஆள் சொல்றாரு, சார் நீங்க மெடிக்கல் இதில் பற்றி எக்ஸாம் சொல்றீங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார் சொன்னார். அவர்களால் சமூக கல்வி எனக்கு புண்ணியமில்லை சார். இல்லை, அவர் நோக்காக நான் சொன்னேன் 100 பேர் அப்படி வந்து 2 பேருக்கு சமூகம் இருப்பான். அதுக்காக நான் 100 ரூபாய் போட்டு பேசுவோம். வேறு வழி இல்லை. நீங்கள் இப்பொழுது இங்கே ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை திருப்பி நம்மை போல ஒரு மாணவருக்கு கிடைக்கணும் என்று யோசிக்கணும். அன்புக்குரிய இடங்களை பட்டதாரிகளே, இப்ப நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் நான் சொல்கிறேன், பர்சனலி உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக சூழலுக்குள்ள எப்படி நடக்கும், விடுமுறைக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறார். நாங்கள் மனிதர்கள் உலகத்தை பற்றி ஒரு வேர்ட் வீடு இருக்கும். உலக நோக்கு, அதாவது யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் குளோபல் இஷ்யூவை பற்றி அறிவு, அதை சரியாக டீல் பண்ண இருக்கிற பக்குவம் இருக்க வேண்டும். உலகத்திலே குளோபல் வார்மிங் சொல்றோம், பாவர்ட்டி என்று சொல்றோம், இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலே உள்ள இடைவெளி அதிகம் என்று சொல்றோம், மிடில் ஈஸ்ட்ல பெரிய கான்ஃப்ளிக்ட் ஒன்று போகுதுன்னு சொல்றோம். இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியுமா? என்ன உணர்வை பெற்றிருக்கோம்? நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சமூகத்தில் நம்பாமல் நாங்கள் ஸ்காலர்ஷிப் பண்ணணும். அண்டர் கிராஜுவேஷன் கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்திய பண்றது அமெரிக்க ஜனாதிபதி யாரு ஒத்தரித்து ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் அது தெரியாத ஒரு காரணம் அவரை தெரியாத. அப்ப அதுதான் நம்மளோட பின்னாடி இல்ல, நாங்கள் உலகத்தை பற்றி பேச மாட்டோம். எங்களோட உலகம் விரிவாக நான் அடிக்கடி சொல்றேன், எங்களோட உலகத்தை பாருங்க. நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், என்னுடைய சமூகம், என்னுடைய நாடு, இந்த உலகம் வந்து பல வட்டங்கள் எங்களை சுற்றி இருக்கு. நான் ஒவ்வொரு வட்டத்தையும் பார்க்கணும். உலகத்தை இந்தோட்டை மாத்திரம் இல்லை, there is more wider than this. அந்த பார்க்கிற பக்குவம் நாங்கள் பேசணும். உலகத்திலே பார்க்கணும். இந்த பில்கேட்ஸ்லேருந்து கிரீஷ் அம்பானி வரைக்கும் 8 பேர் இருக்கிற சொத்து 800 கோடி பேர் இருக்கப்பா. கடைசி 2024 ஆண்டு யுனெஸ்கோ வெளியிட்ட தகவல்களின்படி உலகத்தில் சனத்தொகை 800 கோடியே 13 லட்சம்.
காயப்பட்டவர்கள் மருந்து நடக்கலாம் அப்படி டிஸ்கஷன் போகும். இப்ப அடுத்த கட்டம் இது நடக்கலாம் என்பது முஸ்லிம்களை பாதுகாப்பு ஒரு அமைச்சரை சந்தித்து போயிருக்கு பாதுகாப்பா அவரோட சந்திப்பு ஒரு குழுவா போடுறாங்க. அந்த ஜமாத்தை சொல்றா இந்த ஜமாத்துல இந்த ஜமாத்துல எல்லாருக்கும் ஒரு பேர் வந்து வச்சாங்க நீங்க மறந்து போயிடும். அப்ப எல்லா ஜமாத்தும் உள்ளவர்களையும் ஒரு வேலை ஏற்றி இந்த அமைச்சரை போய் கேட்பான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் அந்த வேலையை போறோம். ஒரு 12 பேர் அமைச்சருடைய கேட்டடிய போது 3 வருது இடையில ஒவ்வொரு இந்த வைஃப் சொல்லிட்டு சார் நீங்க போங்க நான் ஜாயின் பண்றேன். யார் அதுல வந்தாங்க நியாசம் மோதல் உஸ்தாத் மன்சூர் அந்த வேன் டிரைவர் என்ன இவனோட கடை அவன் நியாசம் என்ன சொல்றது எனக்கு மனசுல அது ஞாபகம் சொன்னாரு. கவலைப்படாதே நீ கவலைப்படாதே முஸ்லிம் சமூகம் தர்மது இப்படிதான் ஆவோ ஓ பாருங்க கடைசியா வர்க் பண்ணது கூட ஒரு வருது எல்லாரும் கொண்டாடி ஒரு வருது முஸ்லிம் ஒரு வருது பிள்ளைக்கு பிரச்சனை ஒரு வருது எல்லாரும் வரீங்கன்னாலே இதுதான் இருக்கு. என்ன செய்ய நாம ஒரு சோ செயற்களம் என்பது அது சும்மாவே நாங்கள் துணை இது கடையில முஸ்லிம் சமூகத்துக்கு நான் சொல்லுவேன். கற்றவர்கள் ஆய்வாளர்கள் புத்திஜீவிகள் கல்விமான்களுடைய ஆலோசனைகள் வழிகாட்டல்களுக்கு ஏற்பதான் ஒரு சமூகம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த பணி யாரும் செய்யவில்லை என்றால் வேறு யாரோ அந்த இடைவெளியை நிரப்ப போனதால் தான் சமூகத்தில் பிரச்சனை. நாங்கள் நிரப்போம். நாளைக்கு பெரிய சோசியல் ஆயிருங்க, நாளை இன்டெலக்சுவல் ஃபோரம் ஆயிருங்க. ஏதோ ஒரு வகையிலே கற்றவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தக்கூடியவர்களாக நீங்கள் தொடர்ச்சியாக வழிநடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையாற்றமாக எனக்கு அழைப்பு கொடுத்த சகோதரர் ரஸ்மி அவருடைய ஃபீட் அது ஒன்றைய வகையிலிருந்து இந்த உரையை செயல்படுத்த உங்களுடைய எல்லோருக்கும் நன்றி கூறி உங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய ஒழுக்க பண்பாட்டில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் கேட்ட விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கும் அல்லாஹ் தஆலா வேண்டும். இதற்கான கூலியை உங்களுடைய மீசானிலே